சொல்லுதே, மனம் ஒன்று சொல்லுதே, ஏன் இந்த இழிநிலை கூறுவீர், ஏன் இந்த இழிநிலை கூறுவீர்? இது சரிதானா, இது முறைதானா, இது சரிதானா, இது முறைதானா? அன்பு மிகும் தீனோரே, ஆற்றல் மிகும் தீனோரே, அன்பு மிகும் தீனோரே, ஆற்றல் மிகும் தீனோரே, கைக்கூலி வாங்குவதும் சரிதானா, மார்க்க நெறிதானா? இது சரிதானா, இது முறைதானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅ தாபியீன்களும், நாதாக்களும், ஷுஹதாக்களும், வலிமார்களும், நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையில்லாம் என்று நிலவட்டமாக இன்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் புனித ஜும்ஆவிலே நம் எல்லோரையும் ஒன்றிணைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்ஆவுடைய அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. இந்த வாரம் ஜும்ஆவுடைய தலைப்பு கருத்துக்கள் அழகாகட்டும், உழைப்புகள் உன்னதமாகட்டும் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு புது செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம் எல்லோரையும் மனிதர்களாக படைத்திருக்கிறார். அப்படி நம்மை படைத்தது நோக்கம் அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதே நேரத்திலே எல்லா காலமும் எல்லா இடங்களிலும் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்துக்களை பகிர்வது, பரிமாறுவது, பரப்புவது என ஒரு இயல்பான ஒரு சூழல் நமக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் கருத்து சுதந்திரம் என்பது எல்லா காலமும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. கருத்து சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு செயல். கருத்தாய் பேசுவது, கருத்தாய் எடுத்து சொல்வது, கருத்துள்ளவர்களாக நடந்து கொள்வது, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் கருத்தை எடுத்து சொல்வதில் நபிமார்களை தொட்டும் ரசூல்மார்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள் என எல்லோரும்
இஸ்லாமிய மார்க்கத்தின் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி கருத்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கருத்துக்கள் அழகானதாக இருக்க வேண்டும், அசிங்கமானதாக அலுவலகத்தக்கதாக இருக்கக்கூடாது. கருத்து தானே சொல்லிட்டு போனா ஏதாவது ஒரு கருத்து அழிச்சு விடலாம், யார் என்ன கேட்க போறா என்று நாம் நம் இஷ்டத்திற்கு வாய்ப்பு வந்தக்கூடிய கருத்துக்களை சொல்வது என்பது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அல்லாஹ் பேசுவாங்க, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய சொல்லை நேர்மையானதாக அழகாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த ஆயக்கூடிய விளக்கத்தை தரக்கூடிய உலமாக்கும் மக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் நேர்மையானதாகவும் சரியானதாக இருக்க வேண்டும். கருத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த கருத்தை அர்த்தமாக ஆழமாக ரொம்ப நுட்பமாக யோசித்து சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அது பல குடும்பங்களை பிரித்து விடுகிறது. நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் சமூகத்திலே விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஒற்றுமையை சிதைத்து விடுகிறது. எனவே கருத்து என்பது சாதாரணமான ஒரு எழுத்தல்ல, ஒரு வார்த்தை அல்ல, அது பன்னெடுங்காலமான ஒரு கடைபிடிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயல், ஒரு அமல் என்று சொல்லலாம். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், அத்தீன் நசீஹா, மார்க்கம் இருக்கிறதே உபதேசம் என்று சொல்லுவார்கள். நசியா என்று சொன்னால் அறிவுரை என்று அர்த்தம். மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலமும் எப்பொழுது பார்த்தாலும் உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். உபதேசம் செய்யாத நாட்கள் கிடையாது, வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, வருடங்கள் கிடையாது. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் இஸ்லாம் நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு செயல்தான் கருத்தை எடுத்து அழகாக சொல்வது. சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அழகானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழல் ஒரு அசாதாரண சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இன்னும் ஒரு 3 தினங்களிலே யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக அமையலாம் அல்லது பாதகமாக போகலாம். சாதகமாக அமைகிற பொழுது அதை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாதகமாக அமைகிற பொழுது அதை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சமூகத்திலே பலவிதமான குழப்பங்களை உண்டாக்குவார்கள், அடிதடிகளை உண்டாக்குவார்கள். நிம்மதியற்ற ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய அபாய ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்மை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கருத்துக்கள் சொல்வது நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம். இவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள், காலங்காலமாக இவர்கள் தான் என்று இந்த கருத்துக்களை யார் சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள், நிபுணர்கள், ஆய்வாளர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், சமூக ஆசிரியர்கள், சமூகத்தில் பெரும் மனிதர்கள், அனுபவம் உள்ளவர்கள், வாழ்க்கை நன்றாக படித்தவர்கள், இப்படி இவர்கள் எல்லாம் கருத்து சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. சாதா சீதா மனிதர்களாகிய நாம் ஒரு டீ கடையிலோ அல்லது ஒரு ஹோட்டலிலோ அல்லது மக்கள் கூடக்கூடிய இடங்களிலோ யாரோ ஒரு தலைவர்களுக்காக அல்லது யாரோ ஒரு வெற்றி வாய்ப்புக்காக இவருக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு இவரை பிடிக்காம இருக்கலாம், எங்க தலைவர் தான் வருவார் என்று இவர் ஒரு கருத்து சொல்ல, இல்லை இல்லை எந்த தலைவர் தான் வருவார் என்று இவர் ஒன்று சொல்ல, இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்ல அங்கு உள்ள டீ கடை சமயங்கள் தீக்கடையாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று தடுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில வரலாற்றை புரட்டி பார்த்தால் எத்தனை வரலாறுகள் கிடைக்கிறது தெரியுமா? எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் அழகாக நமக்கு வாழ கற்றுத் தந்திருக்கிறது. எப்பேற்பட்ட நெருக்கடியின் இஸ்லாம் சுலபமாக கடந்து வந்திருக்கிறது. இந்த நெருக்கடி எல்லாம் நாமும் சுலபமாக கடக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கிபி 628 ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இல்லை, மதீனாவிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஒரு நாள் இரவு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே
1400 சஹாபாக்களோடு அல்லது 1500 சஹாபாக்களோடு உம்ரா செய்யக்கூடிய ஒரு கனவை காண்கிறார்கள். பெரும்பாலும் பொதுவாக நபிமார்கள் கனவு கண்டால் அந்த கனவை அல்லாஹ் நினைவாக்கி தருவான். நபிமார்கள் கண்ட கனவை அல்லாஹ் நினைவாக்கி தரும் விதத்தில் மறுநாள் நபிகள் நாயகம் 1400 சஹாபாக்களோடு மதீனாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் மக்காவை நோக்கி வருகிற பொழுது வழியிலே ஹுதைபியா என்ற ஒரு இடத்திலே குறைஷிகள் செய்திகளை அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் 1400 சஹாபாக்களையும் வழிமறித்தார்கள். வழிமறித்து பெருமானாரை கேட்டார்கள், எங்கு இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு செல்கிறீர்கள்? அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, குறைஷிகள் மக்கா காப்புகள் 1400 சஹாபாக்களோட வர்றதை பார்த்து பயந்துட்டாங்க. எங்க மக்காவை கைப்பற்றிடுவாங்களோ, எங்க மக்கா நம்முடைய கட்டுரை இல்லாம போயிருமோன்னு சொல்லி சஹாபாக்களை எல்லாம் பார்த்து குறைஷிகள் கேட்டார்கள், எங்கு செல்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் உம்ரா செய்ய செல்கிறோம். குறைஷிகள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்க உம்ரா செய்ய போகக்கூடாது, உம்ரா செய்வதற்கான அனுமதி உங்களுக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் யோசித்தார்கள், எதனால் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று. நபிகள் நாயகம் யோசித்த அந்த தருணம் அமைதியாக அவர்கள் திரும்பக்கூடிய அந்த சூழலில் சஹாபாக்கள் வந்து ஒரு கட்டத்தில் கோபம் அடைகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். ஆர்வத்தோடு வந்தோம், ஆசையோடு வந்தோம், கஅபத்துல்லாஹை தவாப் செய்ய இஹ்ராம் ஆடையெல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டாங்க. 1500 சஹாபாக்கள் உம்ராவுடைய நியத்துல வந்துட்டாங்க. நபிகள் நாயகத்தை குறைஷிகள் நீங்க போகக்கூடாதுன்னு தடுத்ததுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அமைதியாக இருந்த அந்த தருணத்தில் நபியுடைய மனைவி அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் சொல்ல வருவது, கருத்துக்கள் அழகாக்கப்பட வேண்டும். வாய் இருக்கின்றதற்காக வேண்டி எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டு போறது கிடையாது. இது சும்மா ஒரு வேலையாக இருப்பதினால் இந்த கட்சி தான் வரும், அந்த கட்சி தான் வரும், காலங்காலமா இந்த தலைவர் தான் அப்படி என்று நான் இந்த மேடையை பேசக்கூடாது. இது அதற்கான மேடை அல்ல. இருந்தாலும் நாம் முஸ்லிம் சமூகமாக இந்த தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மையாக அல்லது பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அழகானதாக இருந்தால் போய் சேரும். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆபத்தையும் ஒரு விதமான குழப்பத்தையும் ஒரு விதமான அதிருப்தியையும் உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் பெருமானார் சொன்னார்கள், மண் சமக்க நஜா, வாய் மூடி என்பது ஆக சிறந்த கருத்து என்று சொன்னார்கள். நம்மள நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், போற போக்குல எரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அது பார்த்து பத்திக்கிட்டு எரியும். நிறைய பேர் கேட்பாங்க, போகும்போது தெரு அமைதியாத்தானே இருந்துச்சு, எனக்கு தாமும் குதிக்கிறாங்க, என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்லப்பா, ஒருத்தர் வந்தாரு, ஒரு விதமான ஒரு கருத்து சொன்னாரு, 2 பேருக்கு மத்தியில பெரிய மோதல் ஏற்பட்டுடுச்சு. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, சதீகா, நீங்க சொல்லக்கூடிய சொல்லை அழகானதாக நேர்மையானதாக சுருக்கமாக அர்த்தமிருத்தமாக சொல்லுகிற இஸ்லாம் நமக்கு குர்ஆன் கட்டளையிடுகிறது. 1400 சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு ஒரு அற்புத கருத்தை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வேண்டுமானால் ஒரு அபிப்பிராயம் சொல்லலாமா? நான் வேண்டுமானால் ஒரு யோசனை சொல்லலாமா? என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்பீர்களா என்று முதலில் அனுமதி கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில, நான் ஒரு பெரிய தலைவர், நான் 1400 பட்டாளத்தோடு வந்திருக்கிறேன், நீ இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ எனக்கு கருத்து சொல்றேன்னு சொல்ற, ஒரு மனைவியுடைய பேச்சு ஒரு பெண்ணுடைய பேச்சு நான் கேட்டா நாளைக்கு சமூகத்துல எனக்கு என்ன மரியாதை என்று சொல்லி நபிகள் நாயகம் அதை துண்டிக்கல, அந்த கருத்தை மறுக்கல. மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெருமானாருக்கு ஒரு அற்புத பண்பு என்னவென்று கேட்டால், யார் எந்த கருத்தை முன்மொழிந்தாலும் அதை பெருமானார் செவிதாழ்த்தி கேட்பார்கள். அப்படி செவிதாழ்த்தி கேட்கும் பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த ஆண்டு இவர்கள் உங்களை உம்ரா செய்ய விட மாட்டார்கள். உண்மையில் அதுதான். உள்ள வந்த உடனே குறைஷிகள் 3 நிபந்தனைகள் போட்டார்கள். என்ன நிபந்தனைகள் போட்டார்கள்? நபியே, இந்த வருஷம் உங்களுக்கு உம்ரா செய்ய அனுமதி இல்லை. 2வது நிபந்தனை, நீங்க அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்ய வரணும். அப்படி நீங்க வரும்போது 3 நாள் தான் தங்கணும். அடுத்த நிபந்தனை, அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டைகள் போர் நடக்கக்கூடாது. இந்த 3க்கும் நீங்கள் உடன்பட்டால், உடன்படிக்கை கையெழுத்து ஆனால்
நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு போகலாம் என்று குறைஷிகள் சொன்ன அந்த தருணத்தை அன்னை உம்மு சலமா அவர்கள் நல்ல ஆழமாக உருவாக்கி ஒரு அற்புத கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்து தான் அழகானதாக இன்றைக்கும் வரலாற்றில் நிற்கிறது. நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பெரிய பெரிய குழப்பங்களை கொண்டு போய் விடுகிறது. ஒரு ஈமான்தாரியாக ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக சொன்ன அந்த கருத்து 1400 ஆண்டு கழிந்தும் இன்றைக்கும் அது ஒரு வரலாற்று சின்னமாக பேசப்படுகிறது. சொன்னார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எதை செய்தாலும் அப்படியே செய்யக்கூடியவராக ஒரு அருமை சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல நீங்க வம்பு பண்ணீங்கன்னா அவங்களும் வம்பு பண்ணுவாங்க, நீங்க மறுத்தீங்கன்னா அவங்களும் மறுப்பாங்க. ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மொட்டை அடிச்சிருங்க, எஹ்ராம் மாலையை கலைஞ்சிருங்க, குர்பானி பிராணியை குர்பானி கொடுத்துருங்க, இந்த வருஷம் உம்ரா இல்ல அடுத்த வருஷம் சொல்லி பிறப்பிடுங்க. 1400 சஹாபாக்கள் அப்படியே பிறப்பிடுவார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் ஒருவருடைய உள்ளத்தை கூட அறியாதவர்கள், ஒருவருடைய கூட தனியா போய் பிரெயின் வாஷ் பண்ணாதவர்கள் 1400 சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி வருகின்றார்கள், நபி என்ன செய்தாலும் சஹாபாக்கள் அப்படியே செய்வார்கள். அந்த ஒன்றை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உம்மு சலமா அழகாக பேசினார்கள், அற்புதமான கருத்தை சொன்னார்கள். அது சொல்லுவதும் தாமதம். அடுத்த நபிகள் நாயகம் தலைமுடியை இறக்கினார்கள், உம்ராவை கலைத்தார்கள், அதே போன்று செய்தார்கள், குர்பானி பிராணியை குர்பானி கொடுத்தார்கள், அந்த இடத்தை விட்டு அகலமானார்கள். அங்குள்ள எல்லா சஹாபாக்களும் யார் ஒருத்தர் கூட நிப்பாட்டுங்க உம்ரா செய்ய வந்துட்டு இந்த மாதிரி செய்திகள் என்று சொல்லி ஒரு சஹாபி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கல. அல்லது இடையில போட்டு இப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்களே, இது சரி வருமா, நாங்க எல்லாம் ஆசையா வந்திருக்கோம் என்று சொல்லி 1400 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி கூட பெருமானாரையோ பெருமானாருடைய மனைவியோ ஒரு குறுக்கு கேள்வி கூட கேட்கலன்னு சொன்னா நாம விளங்கிக்க வேண்டும். கருத்து சொல்வதல்ல இந்த இடத்தில் முக்கியமானது, அந்த கருத்துக்கள் அழகானதாக இருக்க வேண்டும், ஆழமானதாக இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய கருத்து யாருக்கும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. வருங்காலத்தில் அது வரலாறாக நிற்க வேண்டும், சமூகத்தில் அது ஒற்றுமையை தர வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை எல்லாம் உள்வாங்கியவர்களாக இருந்தால் மட்டும்தான் முஸ்லிம் சமூகமாகிய நாம் ஒரு பொது இடங்களிலோ அல்லது டீ கடைகளிலோ அல்லது உணவு ஹோட்டல்களிலோ நாம் கருத்தை சொல்லலாம். இல்லாவிட்டால் பெருமானார் சொன்னதை போன்று மண் சமூக பகுவனதா, யார் வாய் மூடி இருப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். கருத்துக்கள் அழகாக வேண்டும் என்ற இந்த தலைப்பை நீங்க நல்லா இணைச்சி பாருங்க. அன்னை உம்மு சலமா இருந்தாவது மாத்திரம் அன்றைக்கு ஒரே ஒரு கொடி இப்படி மாத்தி யோசிச்சுட்டாங்கன்னா இதே தீயது 1400 சஹாபாக்களோடு என் கணவர் வந்து விட்டார், மக்களுக்கு குறைஷிகள் அவமானப்படுத்துவதை போன்று நடக்கிறார்கள், இதை நாம் விடக்கூடாது. அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா இங்க 1500 பேரு, ஒரு பெரிய பலம். இந்த பலத்தை பயன்படுத்தி ஒரு சண்டையை உண்டாக்க முடியும், இந்த பலத்தை பயன்படுத்தி ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்க முடியும். ஆனா உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அது எதுவுமே செய்யல, சுமூகமாக அற்புதமாக அந்த பிரச்சனையும் சரி செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் குறைஷிகளுக்கு மத்தியில் அந்த விரோதத்தையும் நீக்கினார்கள். அந்த சபையை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அற்புதமாக கையாண்டார்கள் என்று வரலாற்று நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இது அரசியல் களமாக அரசியல் முடிவுகள் தெரியக்கூடிய ஒரு நெருக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 தினங்களில் எந்த அறிவிப்பு வந்தாலும் அது நல்ல அறிவிப்பாக இருந்தாலும் சரி அல்லது பிறரை பாதிக்கக்கூடிய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, நான் இதை ஏன் ஒரு அழுத்தம் திருத்தமாக அது சும்மாவே பேசப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்குள்ள பாதிப்பவர்கள்ட்ட தேகம் தான் இருக்கு, விவேகம் இல்லை, அறிவுதான் இருக்கு. ஆனால் எப்படி சிந்திக்கின்ற அந்த கூர்மையான அந்த மெத்தட் தெரிகிறது இல்லை. யாருக்கு பின்னாடி போகணும், யாரை நேசிக்கணும், யாரை பின்பற்றணும், யார் நமக்கு பாதுகாப்பாளர் என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஏதோ ஒரு மோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வயாதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சாதகமாக அமையாமல் பாதகமாக போனால் சமூக வலைதளங்களிலே நம் இஸ்லாமிய சமூகம் இஷ்டத்துக்கு கருத்துக்கள் அள்ளி விடுவாங்க. அதே போல கொடியவர்கள்ல இஷ்டத்துக்கு கருத்துக்கள் அள்ளி விடுவாங்க.
அல்லது குடும்பத்துல பெரிய சண்டைகள் வரும். தேர்தலுக்கு முந்தின நாளே நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் தங்கள் வீட்டு கணவன்மார்கள் மிரட்டுறாங்க. நீங்க நான் சொன்னதுபடி செய்யலன்னா உங்களுடைய உணவுல கண்டிப்பா விஷத்தை கலப்ப. அல்லது எத்தனையோ குடும்பங்கள்ல குழந்தைகள் நீங்க நாங்க சொன்னதுபடி கேட்கலன்னா நாங்க உங்களை என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்க உங்களை என்ன வேணாலும் பண்ணுவோம், தந்தை என்று கூட பார்க்க மாட்டோம், தாய் என்று கூட பார்க்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆராக்கிய நம் சிறார்களை, நம் வீட்டு இளவர்களை, எதிர்கால தலைமுறைகளை ஒரு சாதாரண ஒரு அறிவிப்புக்காக அல்லது ஒரு வெற்றி தோல்விக்காக நம் பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு குழப்பத்தில் கொடுத்து சிக்க வைப்பதா? இதெல்லாம் நாம் சிந்தித்துத்தான் சிந்திக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அழகானதாக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எந்த சொல்லை சொன்னாலும், எப்படிப்பட்ட சொல்லை சொன்னாலும் அந்த சொல் அழகானதாக இருக்க வேண்டும், அற்புதமானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சமூகத்துல கருத்து என்ற பேர்ல நிறைய பேர் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தபடியா அடி விடுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. எத்தனையோ தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் பகிரப்பட்டு நிறைய வாலிபர்கள் அடிமறியுமா, எத்தனையோ வாலிபர்கள் கையில ஆயுதங்களோடு இரு தரப்புல மோதல் ஏற்பட்டு யாரோ தலைவர்களுக்காக யாரோ ஒரு வெற்றி தோல்விக்காக இன்னைக்கு நம் சமூக இஸ்லாமியர்கள் தவறான வழியில போயிட்டு இருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட அறிவுகள் வந்தாலும் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை போன்று சதீரா நம்முடைய சொல்லை அழகானதாக நேர்மையானதாக ஆக்கிக் கொள்வது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். பெருமானார் சொன்னதை போன்று அத்தீனுன் நசீஹா, இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு அற்புதமான மார்க்கம், உபதேசம் செய்யக்கூடிய மார்க்கம், நசீஹத் செய்யக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் நமக்கு நல்லதை மாத்திரம் தான் உபதேசம் செய்கிறது, என்றைக்கும் தீயதை நமக்கு சொல்லவே இல்லை. எனவே நான் சொல்லக்கூடிய எந்த கமெண்டா இருந்தாலும் எந்த விதமான கருத்துக்களா இருந்தாலும் அது 1-10 வாட்டி யோசிங்க. அது பேஸ்புக்கா இருந்தாலும் டக்குன்னு தட்டி விட்டுறாதீங்க, அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாதீங்க, அது ஒரு பொது வழியா இருந்தாலும் இஷ்டத்துக்கு யோசிக்காம வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா சமூகத்துல எத்தனையோ அமைப்பை சேர்ந்தவர்கள் பலவிதமான கோபத்தில் இருக்கிறார்கள், பலவிதமான சதி வலைகளில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் அது என்ன வேண்டுமானாலும் மாறலாம் என்பது எத்தனையோ ஒரு மோசமான அபாயத்திற்கு தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நாம் எதை சொன்னாலும் அது அழகானதாக நேர்மையானதாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு கட்டுப்பாடு போடுங்கள். மே 4ஆம் தேதி என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம், யார் எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் எழுதலாம், எந்த விதமான கெட்ட செய்தி முஸ்லிம் சமூகத்துடைய காலத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த தலைவருடைய தோல்விக்காக இந்த முஸ்லிம் வீட்டுல இப்படி அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சமூகத்துல ஒரு செய்தி வந்தார், அது எவ்வளவு பெரிய அவமானம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அசிங்கம். அது ஒரு சரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம் துனியாவுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய ஈமானுடைய வாழ்க்கையை விட்டு விடுவதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க இந்த உலகத்துல வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிற தருணத்துல முஸ்லிம்களாகவே மௌத்தா போங்க, முஸ்லிம்களை தவிர்த்து வேற எந்த நிலையில நீங்க மௌத்தா போகணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். அப்படி என்றால் ஒரு வெற்றி தோல்விக்காக நாம் நம் உயிரை மாய்த்து கொண்டாலோ அல்லது பிறருடைய உயிரை நாம் எடுத்து விட்டாலோ அது கொலையில போய் முடிந்துவிடும், இல்லாவிட்டால் தற்கொலையில போய் முடிந்துவிடும். இந்த இரண்டும் ஆக பெரும் பாவம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம் வீட்டு பெற்றோர்கள், நம் வீட்டு சிறார்களையும், நம் வீட்டு இளைஞர்களையும் இப்பொழுதே பக்குவப்படுத்தி வையுங்கள், இப்பொழுதே அவருக்கு புத்திமதி சொல்லி வையுங்கள். எது நடந்தாலும் ஹை அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் பஸ்ல 2 வார்த்தை வரும், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இங்க பிரச்சனை என்னன்னா, முஸ்லிம்கள் மக்தப மதரசாக்கள்ல ஓதக்கூடிய அந்த அடிப்படை கடமைகளை அந்த வயசுல மட்டும் ஓதிடுறாங்க, அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறதுல. நம்மள எத்தனையோ பேர் ஏஜ்ல வாழ்ந்துக்கிறோம், 20ல இருந்து 70 80 தொட்டவங்களா இருக்கிறோம். நைட்ல தூங்க போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் 20 வயசு தாண்டவங்க ஈமான் முஜ்மலுடைய அர்த்தத்தை விளங்கி, அது ஈமான் பசங்க அர்த்தத்தை விளங்கி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? ஈமான் பசங்க அல்ல 2 வார்த்தையை பேசுமா, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி.
நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் வருது. வெற்றி தோல்வி என்று நம்முடைய கையில் அல்ல, அதை முடிவு செய்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஈமான் அகீதாவிலே நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் புத்திமதி சொல்வது நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது. ஏன்னா இப்பவே பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, கேட்டா புரிஞ்சுட்டாங்க, ரெடியா இருக்கிறாங்க. ரிசல்ட் வருகிற பொழுது அது நம்ம தலைவருக்கான ரிசல்ட் இல்லைன்னா எத்தனை மண்ட ஓடையும் தெரியாது. நான் சிரிக்கிறதுக்காக வேண்டியோ அல்லது நேரம் நடத்துறதுக்காக வேண்டியோ நான் சொல்லல. ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலம் நாம் முன்னாடி இருந்த காலம் போல அல்ல இப்பொழுது காலம். அரசியல் காலமாக இருந்தாலும் முன்னெல்லாம் அரசியலை ஜெயித்தவர்கள் வெற்றி தோல்வி என்றால் கை கொடுப்பார்கள், சகோதரர்களை போட்டு கட்டி அணிப்பார்கள், எங்கு பார்த்தாலும் முகமுணர்ச்சியோடு பேசுவார்கள். ஆனா இப்போ அந்த அரசியல் அப்படி கிடையாது. தலைவர்கள் வேண்டுமானால் நெருக்கமாக இருக்கலாம், ஆனா அடிமன்றத்திற்கு தொண்டர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறார்கள், மோசமான குணத்தில் இருக்கிறார்கள். ஒரு நாள் தோல்வி என்று வந்து விட்டார், நம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த வாலிபர்கள் மீது எந்த விதமான புகாரும் வரக்கூடாது. நீங்க அந்த கட்சியிலே இருந்தாலும் சரிதான், அவர்கள் உங்களுக்கு தலைவராகவே இருந்தாலும் சரிதான், அது தோல்வியாகவே அமைந்தாலும் சரிதான், நீங்க ஒரு கதிரி கைதி சர்தி என்ற கோட்பாட்டில் நிற்கணும். இத்தத்துவம் அல்லாஹ் பயந்து நடக்கணும். அத்தீனுசியா மார்க்கங்களுக்கு உபதேசம் செய்யுது. தளபதி அல்ல ஷரியத், புரியுதுங்களா? நமக்கு தலைவர்கள் அல்ல ஷரியத், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம், நமக்கு வழிகாட்டுதல் ஷரியத். உலக வாழ்க்கையில் அரசியல் தேவை என்றதுக்காக வேண்டிதான் அதெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசியல் வெற்றி தோல்விக்காக குறிப்பாக பெரியவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள், கடந்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் இளம் தலைமுறையினர்கள் பைத்தியமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். நிறைய பார்க்க முடியுது வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, வலைதளங்கள்ல. இன்னைக்கோ வர வேண்டிய ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் பாலிபர்கள் இப்பவே பைத்தியத்துக்கு டைம் எடுக்கிறாங்க. இந்த தலைவர் வரலன்னா நான் என்ன செய்வேன், கண்டிப்பா பைத்தியமா மாறிடுவேன். அதை ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் என்று சொல்லி பெற்றோருடைய உழைப்பை மதிக்காமல், நமக்காக பெற்றோர்கள் வாழுகிறார் என்ற அந்த உணர்வுகளை மதிக்காமல் இன்னைக்கு ஒரு தலைமுறை குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சிறார்கள் உருவாகிட்டார். துணியை கேள்வி கேட்கக்கூடியவங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட மைக்க நீட்டி கேட்கும் பொழுது அவனுக்கு 7 வயசு தான் இருக்கும். அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசியல்னா என்ன நாகரிகமும் புரியாது, அரசியலுடைய அந்தரங்க வெளிரங்க எதுவுமே தெரியாது. ஒரு 7 வயசு பாலகன் ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு தலைவரை விமர்சிக்கிறான் என்றால், அல்லது அரசியல் தலைவர்களை வாய்ப்பது எல்லாம் பேசுகிறான் என்றால் அதற்கு காரணம் யாரு? ஒரு அபாயகரமான சூழல் தான் இன்றைக்கு சமூகம் போய் கொண்டிருக்கு. அதனால்தான் அல்லாஹ் சொன்னா சதீதா, நீங்கள் எந்த சொல்லை சொன்னாலும் நேர்மையாக சொல்லுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட உபதேசம் செய்தாலும் அது மாற்றம் உங்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக தான் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழும் காலம் எல்லாம் முஸ்லிம்களாகவே வாழுங்கள், நீங்கள் மரணிக்கும் வாயிலும் முஸ்லிம்களாகவே நுழையுங்கள். யாரோ ஒரு வெற்றி தோல்விக்காக உங்கள் ஈமானை நீங்கள் இழந்து விடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக பேசி காண்பிக்கிறார். அன்றைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மாத்தியம் ஒரே ஒரு மொழி இல்லை இல்லை என்று நின்றிருந்தால் இன்னைக்கு வரலாற்று ஒரு கருப்பு புள்ளி விழுந்திருக்கும். உதைபியா உடன்படிக்கையில் 1400 சஹாபாக்கள் உம்ரா செய்ய வந்த அந்த தருணத்தில் மக்கா குறைஷிகளோடு சண்டையிட்டார் என்று வரலாற்று ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கும். அதையெல்லாம் விடாமல் முழுமையாக பாதுகாத்தவர்கள் தான் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வரலாற்று முழுக்க எத்தனையோ நிகழ்வுகள் பெருமானார் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை முதன்மையாக அறிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செய்கிறார்கள். அதே போன்று உழைப்புகள் உன்னதமாகட்டும். மே 1 இருக்கு உழைப்பாளர்களுடைய தினம். இந்த உழைப்பாளர் தினத்தை சிறப்பான முறையில் இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எல்லாம் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய உழைப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி வாழும் காலம் எல்லாம் நாம் உன்னதமான முன்னீங்களாக வாழ வேண்டும், உறுதிமிக்க முன்னீங்களாக வாழ வேண்டும். நம் உழைப்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன் கையால் உழைத்து வேர்வை சிந்தி அந்த உழைப்பிலே யார் உண்ணுகிறார்களோ அதுதான் ஆக சிறந்த உழைப்பு என்று சொன்னார்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்நாள் முழுக்க
எல்லாவற்றையும் உழைக்காமல் வாழ்க்கை நடத்தக்கூடிய எத்தனை பேர் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறார். அவர் போட்டுக்கிற சட்டையில இருந்து, அவர் ஓட்டுற வண்டியில இருந்து, அவர் பயன்படுத்துற எல்லாமே அவருடைய உழைப்புல வந்ததே கிடையாது. எல்லாம் வேறு வழியில வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு கயிறு இருந்தாலும் அந்த கயிற்றை கொண்டாவது செய்ய வேண்டும், அவன் உழைக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே 3 பேரோடு நான் சண்டையிடுவேன், 3 பேருக்காக நான் அல்லாஹ்விடம் வாதாடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் யார் என்று கேட்டால், யார் ஒருவருடைய உழைப்பை முடிந்து கொண்டு அவருக்கான ஊதியத்தை தரவில்லையோ அவரிடத்தில் நான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்காக சண்டையிடு என்றால் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், உழைப்பாளருடைய வேலை உதவும் முன்னே அவருக்கு ஊதியத்தை கொடுக்கிறது. ஒரு வேலையாளர் நீங்க வைக்கிறீங்கன்னா எவ்வளவு நேரம் வேலை, எவ்வளவு சம்பளம், எல்லாத்தையும் பேசிட்டு அவரை வேலைக்கு வைங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த வேலைக்கு சேர்த்துறாங்க, அவருக்கு வந்து எல்லா சக்தியும் புரிஞ்சுடுறாங்க. கடைசியா வேலை முடிஞ்சு போகும்பொழுது அவர் செஞ்ச கூலிக்கு அதிகப்படியான கூலி தர வேண்டும், அதுல இருந்து குறைச்சி கொடுக்குறாங்க. இது பெரிய அநியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி வளர்த்தாங்க என்று சொன்னால், சில சஹாபாக்கள் பெருமானாருக்கு பணிவிடை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன். சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள் துனியாவை சார்ந்தது. அதுல ஒரு சில சஹாபாக்கள் அதை அனுசு சொன்னாங்க. ரபியா என்ற சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளிலே உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸ்ல நாம் நுட்பமா கவனிக்கணும். நபிகள் நாயகத்திற்கு யாராவது பணிவிடை செஞ்சாலே பணிவிடை முடிகின்ற போது நபிகள் நாயகம் அக்கறையோட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு தேவை என்னன்னு கேளுங்க, அதை நான் பூர்த்தி செய்யறேன். இப்படி பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அக்கறை எடுத்து கண்ணியத்தோடு நடத்துகிறார் என்று சொன்னால், உண்மையிலே நம்மிடத்தில் வேலை செய்த வேலையாட்களை நாம் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். நல்ல நாட்கள் வந்தால் நாம் முன்புவதை போன்று அவர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க வேண்டும். நாம் சாப்பிடுவதை போன்று அவர்களுக்கு அந்த உணவை சாப்பிட கொடுக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்று அவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்ய வேண்டும். எத்தனையோ முதலாளிகள் இன்றைக்கு சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போனதற்கு காரணமே உண்மையான தொழிலாளிகளுடைய வேர்வையை உறிஞ்சி அவருடைய ரத்தங்களை உறிஞ்சி அவர்கள் இந்த சமூகத்துல பொருளாதாரத்துல வளர்ச்சியை செய்ய விடாமல் அவர்களை ஏமாற்றி இன்றைக்கும் அவர்கள் மீது ஏறி வரக்கூடிய ஏமாற்று முதலாளிகள் இந்த உலகத்தில் அதிகமாகிவிட்டார்கள். இவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இவரிடத்தை நான் அல்லாஹ்வுக்காக வாதாடுவேன் என்று. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே கருத்துக்களை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக சொல்லுவோம், நல்ல கருத்துக்களாக சொல்லுவோம், அர்த்தமான கருத்துக்களாக சொல்லுவோம், ஆழமான கருத்துக்களாக சொல்லுவோம். அப்படி சொன்னால் நம் கருத்துக்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரில் பதிவு செய்யப்படும். அதே போன்று நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்ணியமாக நடத்துவோம், அல்லாஹ்வுக்காக அவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்ற கோட்பாட்டோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை இந்த 2 குணங்களுக்காக அந்த பொருத்தத்தை நமக்கு தருவான். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி உலக வாழ்க்கையிலே இந்த நற்பண்புகளோடு வாழக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தருவானாக. எந்த முடிவு வந்தாலும் அதை மனம் பொருந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சிறந்த அறிவார்ந்த சமூகமாக அல்லாஹ் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவாராக. தமிழகத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சமூக ஒற்றுமை காலங்காலமாக நீடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம் முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.